பிரைஸ் லார்ட். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே நல்ல குழந்தையாக மட்டும்தான் பிறக்குது. எதுவுமே கெட்ட குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த பிள்ளை வளரும்போது அதனுடைய அனுபவத்தை வைத்தும் அது கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை வைத்தும் மட்டும்தான் அந்த பிள்ளை நல்ல மனுஷனாய் இல்லை கெட்ட மனுஷனாய் வளரப்போகுதான்றதை தீர்மானிக்கப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். ஆனால் எத்தனை பேர் நம்ம உண்மையாய் நம்ம கற்றுக்கொண்ட காரியத்திற்கும் கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் நன்றியோட கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நம்ம வாழறோம் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் நமக்கு எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இல்லை பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க தான் முதல் நமக்கு வார்த்தைகளை, நம்ம பழக்க வழக்கங்களை, நம்ம படிக்கிற ஏபிசிடி ஆகட்டும், 1 2 3 ஆகட்டும், இல்லை AE ஆகட்டும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்போது நமக்கு ஒரு தேவை இருந்ததால், நம்ம பேதைகளாய் அறியாமல் இருந்ததால் கற்றுக்கொள்கிறதுக்காக முழுசாக அவங்க கற்றுக்கொள்கிற உணர்வோடும் கீழ்ப்படுகிற உணர்வோடும் கூட நம்ம நடந்ததால் தான் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே கற்றுக்கொண்ட நம்ம கொஞ்சம் வளர்ந்து நம்ம கொஞ்சம் பெரிய மனுஷனாய் வாழ்ந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் அந்த கற்றுக் கொடுத்தவர்களை நம்ம அதே பணிவோடு கூட இல்லை அதே கீழ்ப்படுதலோடு கூட மதிக்கிறவங்களாக இருக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். நம்ம கொஞ்சம் ஒன்றுமே தெரியாத நேரத்தில் மதிக்க தெரிஞ்ச நமக்கு கொஞ்சம் நம்ம கற்றுக்கொண்ட பின்பு அவருடைய அந்த தேவை நமக்கு இல்லை அப்படின்ற சூழ்நிலை புரிந்து கொண்ட பின்பு அவர்களை அலட்சியப்படுத்தவர்களாக இருக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம நல்ல பிள்ளைகளாய் பிறந்தோம், ஆனால் நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்தோமா அப்படின்றது தெரியாத ஒரு பிள்ளைகளாய் மாறிடும். அப்போது நம்ம இங்கே வசனத்தில் 1 கொரிந்தியர் 2:16 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ கடவுளுக்கு கற்றுக்கூட அளவுக்கு நமக்கு அறிவு வளர்ந்துச்சான்னு கேட்டால் நிச்சயமாக அது வளர வாய்ப்பே கிடையாது. என்னதான் நம்முடைய பெற்றோர்கள் சிறு வயசில் அவங்க நமக்கு தெரியாத கற்றுக் கொடுத்திருந்தாலும், மேபி நம்ம வளர்ந்து அவங்க படிக்காத வேறு ஒரு பெரிய படிப்பை நம்ம படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை அனுபவம் நிச்சயமாக நமக்கு ஒரு நாளும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்முடைய பெற்றோருக்கும் பெரியவர்களுக்குமே அவங்களுக்கு ஈடான ஒரு அனுபவத்தை நம்ம ஒரு நாளும் நம்ம சரி கட்ட முடியாதே தவிர, அப்போ கடவுளுடைய அனுபவத்தையும் கடவுளுடைய ஞானத்தையும் அறிவையும் நம்ம புரிந்து கொள்ளாமல் அவருக்கு போதிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்குமா அப்படின்னு கேட்டால் 100% இருக்காதுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணுறவங்க வாழ்நாளில் கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்கிறவர்களாய் நல்ல அனுபவத்தை பெற்றவர்களாய் வளர முடியும். அதுவும் கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொன்னால், எப்படிங்க எனக்கு கடவுளுடைய சிந்தனை எனக்கு உண்டாகும், அவரை போல் நான் எப்படி யோசிக்க கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள். எப்படி சின்ன வயசில் வீட்டில் நம்ம தனியாக விட்டுட்டு போகும்போதோ இல்லை நம்ம தனியாக வெளியே அனுப்பும்போதோ நீங்கள் யார் கூட பேசணும் பேசக்கூடாது, எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, எத்தனை மணிக்கு போனோம் வரணுன்றத நம்ம பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை கேட்டு நடக்கிற பிள்ளைகள் இப்போது லேட்டாக வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க இல்லை திட்டுவாங்கன்னு அவங்க ஸ்தானத்துலேருந்து ஒரு பிள்ளை யோசிக்க கற்றுக்கிட்டு சொன்ன வார்த்தையை சொன்ன ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்கு அவங்க கீழ்ப்படிந்து ஓடி வராங்க இல்லையா? அவங்க பாதுகாப்பாக இருப்பது போல தான் நானும் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் நான் இங்கே கிறிஸ்து இயேசு இங்கே இருந்தால் அவர் என்ன முடிவெடுப்பார், அவர் எதை செய்ய சொல்வார்ன்றதை நான் யோசித்து அவர் செய்ய சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் அவருடைய சிந்தை உடையவர்களாய் நடக்கிறதுக்கான அடையாளம். அப்போது நல்ல பிள்ளைகளாய் பிறந்த நம்ம நல்ல மனுஷனாய் வாழுகிறோமா, நல்ல மனுஷனாய் நம்ம மறிப்போமா அப்படின்றதை நம்ம தான் தீர்மானிக்க முடியும். Thank you and God bless you.